குலதெய்வமா வணங்கும் மலையாண்டி சீலக்காரி சங்கிலித்துறை துணை இருக்க 8த்துக்கும் பேர் விளங்கும் என் மக்களுக்கு நல்வாக்கு சொல்வாக்கு அருள்வாக்கு தந்து மக்கள் எல்லாம் காத்திருக்கப்பா. 9 தலைமுறை வம்சமும் அந்த இடத்தையே சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடமே முறுக்கேறி உருத்தா மாறி இருக்குது. வருஷமா இருக்குங்களா கோயிலு? நாடாணி கருப்பசாமி. நாடுகாணி கருப்பணசாமி கோயில். ஏங்க அந்த பேர் வந்துச்சு கோயிலுக்கு? வீரப்பூர் சாமி. சரிங்க. வீரப்பூர் மண் வந்து தட்டி மேடா இருந்தது. மேடா இருந்துச்சு. சாமி கருப்பசாமி. சரி சரிங்க. வணக்கம் மக்களே, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா கரூர்ல இருந்து அந்த நாடுகாணி கருப்பணசுவாமி கோயிலுக்கு தான் மக்களே போயிட்டு இருக்கோம். இது எங்க இருக்குன்னா கே பிச்சம்பட்டி வெள்ளியணை மேற்கு பகுதியில் தான் மக்களே இந்த கோவில் இருக்கு. இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த கோயில் வந்து மிக வந்து பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்றாங்க. பழமையான கோயிலா மக்களே. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிட்ட கோவில்கிட்ட நான் வந்துட்டேன். கோவில்கிட்ட போயிட்டு அந்த கோயிலோட வரலாறு என்ன, கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் மக்களே. சரி, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சாபிசுறேன் மக்களே. தமிழ்லையும் டைட்டிலும் பாட்டு வந்துருப்பேன். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம கரூர் மாவட்டம் வெள்ளியணை மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்க நாடுகாணி கருப்பணசுவாமி கோயிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோவில் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற கோவில் மக்களே. அதுவும் இல்லாமல் கோவில் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த அமைப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கும். சரி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கோவிலோட அமைப்பு. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோமா. அதுக்கு முன்னாடி இந்த பாறைக்கு மேலே ஒரு கருப்பர் மேலே உட்காந்துருக்க மாதிரி சிலை இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை போய் கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போய் கருப்பரை வழி பண்ணலாம். சரி வாங்க மக்களே, போகலாம். மக்களே, அங்கே மேலே தெரியுது பார்த்திங்களா அந்த பாறைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, பாறைக்கு மேலே அந்த மேலே வந்து கருப்பரை உட்காந்துருக்க மாதிரி சிலை செஞ்சுருக்காங்க. கோவிலோட அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மக்களே. ரொம்ப வந்து பழமையான கோவில். சரியான வெயில் மக்களே. கால் வந்து சுடுது. செப்பல் படாமல் வந்துட்டேன். சரியான வெயில். அப்படியே கால் கொதிக்க நடந்துட்டுருக்கேன் மக்களே வெயிலில். ஏன்னா இந்த மாதிரி கோவிலை வந்து பகல் டைம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். மேலே அப்படியே போவோமா, வாங்க. பாறைக்கு மேலே அந்த சிலை செஞ்சு வச்சுருக்க மக்களே. உங்களுக்கு அட்ரஸ் சொன்னால் இங்கே தெளிவாங்க இருக்கு பாருங்க. நாடுகாணி கருப்பணசுவாமி கோயில், கரூர் மாவட்டம் கே பிச்சம்பட்டி கிராமம் மக்களே. பக்கத்தில் உங்களுக்கு ஆலமரத்துப்பட்டி தெரியும் நினைக்கிறேன், அது பக்கத்தில் தான். இது ஒரு அசைவ வழிபாடு கோயில் மக்களே. நீங்கள் கெடா அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். அரசல் போடுறதா இருந்தால் கூட இங்கே போட்டுக்கலாம் மக்களே. சுற்றுப்புற அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த கோவிலே இருக்கும். சிறிய குன்று ஒன்று வந்து இருக்கும். பிள்ளைங்க சுற்றிக்க காடு தான். நீங்கள் இந்த ஊருக்கு வரும்போது சரியான வழி எதுன்னு கேட்டுட்டு வாங்க. ஏன்னா நிறைய பாதைகள் வரும். ஓடைக்குள்ளே வர மாதிரியும் நிறையா வழிகள் இருக்கும். மெயின் ரோட்டில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த கோவிலோட வரலாறு என்னங்கிறத நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாமா? சரி வாங்க, அப்படியே கீழே இறங்கி உள்ளே போய் அவங்க அந்த கருப்பரை அவங்களை காட்டிட்டு வரேன். சுற்றிக்க பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த விண்மில்லு, காற்றாலை, அதெல்லாம் சுற்றிக்க நிறையா பக்கம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒன்று இருக்குது, அங்கே மேலே ஒன்று இருக்குது. சரி வாங்க இப்படி போவோமா. வெயில் வேறு நல்லா கொதிக்க இருக்க மாதிரி கால் சூடாக இருக்குது. அதுக்கு முன்னே இங்கே ஒரு அருவா இருக்குது பாருங்கள், இதை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய அருவால்னு. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 10 அடி கிட்டே இருக்கும் மக்களே அருவாள். கீழே வந்து பார்த்தா சரியாக 10 அடி இருக்கும்.
என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. நானே சரியாக ஒரு 5 அடி கிட்ட இருப்பேன். இது என்னோட ஹைட்டில் இருக்குது. மக்களே அந்த கோயிலுக்குள்ளே போகலாமா? இருங்க, நான் உங்களுக்கு கிட்ட நிழல் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். மக்களே இதுதான் மக்களே நாடுகாணி கருப்பண்ண சுவாமி கோவில். உள்ள சாமி கும்பிட்ருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே நீங்கள் வந்து அரசன் பூஜை அது மாதிரி நீங்கள் எது பண்ணுறனாலும் தாராளமாக இங்கேயே பண்ணிக்கலாம்ல. இங்கே மண்டபம் கூட இருக்குது. அந்த சைடு மரம் ஒன்று இருக்குது. இந்த அமைப்பே பாருங்களேன் எப்படி இருக்காங்க. அங்கே வந்து சேவை அறுத்துட்ருக்காங்க மக்களே. இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் இங்கே இருக்கவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஒரு பழமையான கோவில் தான் மக்களே, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இப்போதான் மக்களே சேவார்த்தாங்க கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு தாராளமாக யார் வேணாலும் வந்து பொங்கல் வச்சுட்டு இங்கே வந்து கோவிலுக்கு வந்து சேவல் அது மாதிரிலாம் அறுத்துட்ருக்காங்க. மக்களே இது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். மக்களே சாமியை சிலை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம சுற்றி இருக்க இதை மட்டும் உங்களுக்கு வீடியோ காட்ட பாருங்க. குதிரையை மட்டும் காட்டுறேன். இதுதான் மக்களே இந்த கோவில், நடுக்காணி கோவில் அமைப்பு இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில் மக்களே. ஆமாங்க. அந்த பாறைக்கு அடியில் தான் இந்த கோவிலே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ வேல் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே வேண்டுதல் மக்களே. இந்தளவு ஒரு புகழ்பெற்ற கோவில். இங்கே வந்து கருப்பு சாமிக்கு வந்து உருவம் கிடையாது. இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிறு தெய்வங்கள் காவ தெய்வங்கள் எல்லாமே வந்து நடுக்கில் தான் தெய்வம் வந்து வழிபட்டு வருவாங்க. இங்கேயும் அதுதான் மக்களே இருக்குது. நான் முடிஞ்சளவு அதை நான் உங்களுக்கு எடுக்கலை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் முன்னாடி இருந்து எடுக்க விளாண்டாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் கருப்பு சாமி. கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் மக்களே. இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய குதிரை பார்த்தீங்களா, மிக பிரம்மாண்டமாக இருக்குது குதிரை. இதுதான் மக்களே அந்த கருப்பர். இங்கே தான் மக்களே கருப்பர் இருக்கார். அதுக்கு பின்னாடி அங்கே சிலை இருக்குது பாருங்க, அதையும் காட்டுறேன். இங்கே நிறைய வேண்டுதல் கூட இருக்குது மக்களே. அந்த சிலையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இங்கே காட்டுறேன் பாருங்களேன். இது அந்த கன்னிமார் சிலைகள்னு சொல்லுவாங்களே, அந்த சிலையை மக்கள், அந்த சிலை. அதே மாதிரி அந்த இதை வந்து நீங்கள் சிலையாக பார்த்தீங்க, அதோடய வழிபாடு இங்கே தான் இருக்குது பாருங்கள். இங்கே 7 இருக்கும், 7 கன்னிமார்கள். இது இந்த கோவிலுக்கு வந்து பெண்களுக்கும் அனுமதி இருக்குது மக்களே. யார் வேணாலும் தாராளமாக அந்த கோவிலுக்கு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நேரடியாக நீங்கள் கருப்பரையை வந்து தரிசிக்கலாம். இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பூசராயா கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுப்போமா? ஸோ வாங்க மக்களை போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா இந்த கோவிலோட வரலாறு என்னங்க ஐயா? அதே தெரியும். அந்த கோவில் இங்கே இருக்குங்கய்யா, கொள்ள நாளாக இருக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குங்களா கோவில்? கொள்ள நாளாக இருக்கும். கோவில் பேருங்கய்யா? நாடியாணி கருப்பன் சாமி. நாடுகாணி கருப்பண்ண சாமி கோவில். ஏங்க அந்த பேர் வந்துச்சு கோவிலுக்கு? வீரப்பூர் சாமி. சரிங்க. வீரப்பூர் மண் வந்து தட்டி மேடா இருந்தது. மேடா இருந்துச்சு. சாமி கருப்பன் சாமி. சரி சரிங்க. இங்கே வந்து அசைவ பூஜை கூட தாராளமாக பண்ணலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தால ஆடு கிடா அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் வெட்டலாம். இவங்க சொல்கிற வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, வீரப்பூர் அந்த பன்னசங்கர் கோவில் இருக்குங்க, பெரிய கண்டையப்பன் கோவில், அங்கேருந்து வந்ததாக தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து பிடிமணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கோவில் கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது வீரப்பூர் சாமியோட சேர்ந்ததுங்களா?
அதான் மக்களே வீரபுர சாமியோட சேர்ந்த கோவில். நாடுகாணி கருப்பண்ண சுவாமி கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். கன்னிமாரி வீரப்பூர் சாமி தங்கா பண்ணார் சங்கார் 3 கருப்பண்ண சாமி நாடியானி சுந்தரம். இந்த கோயில் வந்து கிடா எல்லாமே வெட்டலாங்க. கிடா வெட்டலாம், எல்லாமே வெட்டலாம். மக்களே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாருமே வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பிச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து அழகான ஒரு கோவில் மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மணி இருக்குது, எவ்வளோ வேல் இருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே வேண்டியதான். உங்களுக்கு தெரியும் நாடு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நாடுங்கிறது பல ஊர்களை சேர்ந்த மக்களே. ஒவ்வொரு ஊரையும் வந்து ஒவ்வொரு நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க ஒரு 10-15 ஊர்களை சேர்த்து ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. காணிங்கிறது வந்து இடம் மக்களே. காணிங்கிறது உங்களுக்கு தெரியும், நிலம், இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடுங்கிறது இந்த பகுதி. இந்த ஊரையும் இந்த இடத்தையும் பாதுகாக்கிற தெய்வத்துக்கு பேர் தான் வந்து நாடுகாணி கருப்பண்ண சுவாமி கோவில். இதுதான் மக்கள் இந்த கோவிலோட வரலாறு. இந்த கோவில் எங்கேருந்து கொண்டு வந்ததுன்னா வீரப்பூர்லேருந்து அந்த பொன்னாடு சங்கர வழிபட்டு வந்தாங்களே அந்த பெரிய கண்டியம்மனோட கூட துணைக்கு இருந்தது. என்னங்கய்யா? அந்த காட்சி எடுத்தால் பூர்த்தி ஆகும். எந்த காரியம் எடுத்தாலும் பூர்த்தியமாகுங்களா? பூர்த்தி ஆகும். அதான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஆமாம், சத்தியார் சாமி. அதான். இதுக்கு திருவிழா அது மாதிரிலாம் நடத்துறீங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. கோயில் தனிப்பட்ட கோயில் தாங்க, கவர்மெண்ட்லாம் எடுக்கல, தனியாக தான் இருக்குது கோயில். அதான் எத்தனை மணி கட்டியிருக்காரு. அதான் எனக்கு பார்த்தீங்களா எல்லாமே வேண்டுதல் மணி தான். மக்களே எனக்கு தெரிஞ்ச வரை இந்த கோயிலோட வரலாறு என்ன உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த கோயிலோட வரலாறு என்ன நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாருக்கிட்டையும் கேட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அந்த கோயிலோட வரலாறு என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஆனால் கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் மக்களே. அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக என்னால் அடித்து சொல்ல முடியும். இங்கே வந்து வீரப்பூர் அந்த மகாமுனி, பெரியசாமி, கருப்பண்ண சுவாமி, அப்புறம் கன்னிமர் தெய்வங்கள், பெரிய கண்டியம்மன் அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 தெய்வங்கள் இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்குது மக்களே. அதனால தான் இந்த கோயில் வந்து மிக ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வமாக வந்து இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே வேண்டுதலுக்காக வந்த இதுதான். இந்த வேல்கள் எல்லாமே வேண்டுதல் தான் மக்களே. அப்போ எந்தளவு வேண்டுதல் இருக்கும், எந்தளவு நடந்திருக்கும் பாருங்கள், பழிச்சிருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக இதுதான். இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே வேண்டுதல் சிலைகள் தான். இங்கே குதிரை பொம்மை எல்லாமே வேண்டுதல் தான். இந்த கோவிலோட அமைப்பே பாருங்களேன். ஒரு காட்டுக்குள்ளே நம்ம பிச்சப்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த நாடுகாணி கருப்பண்ண சுவாமி கோவில் இருக்குது. நிறைய பேர் இந்த கோவில் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. சரி நம்மளும் ரொம்ப நாள் எங்கள் ஊருக்கு ஒட்டியே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் எங்கள் ஊர், ஒரு 5 கிலோமீட்டரில் தான் எங்கள் ஊரே இருக்குது. சரி நம்மளும் ரொம்ப நாள் அந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நமக்கு நேரம் சரியாக கிடச்சிச்சு. அதனால் இன்றைக்கி கோயிலை பார்த்தலாம், சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயா கூப்பிட்றாரு, என்ன போய் கேட்டு வந்துடும். அந்த வரேங்க ஐயா. மக்களே நம்ம அழகாக அந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. சரி வீடியோ எடுத்தால் சங்கடப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. அது பக்கத்துலேயே பாருங்களேன், இந்த காற்றாலை பாருங்களேன் எவ்வளோ வேகமாக சுற்றுது. அது கரெக்டாக அது வந்த வர வழியில் தான் மக்களே இருக்குது. இதுக்கு வர்றவங்க கரெக்டாக வழிக்கு மட்டும் கேட்டுவாங்க. நிறைய இடத்துல வழி வருது, அவங்கள வழியை வந்து சுற்றுட்ரு மக்களே. ஏன்னா நிறையா இந்த வெளியான சைடுலேருந்து வரலாம், இங்கிட்ட நந்தனூர், பாகனத்தம், முஸ்டகணத்தப்பட்டி அப்படிங்கிற நிறைய ஊர்லேருந்து வரலாம். அதனால் நீங்கள் வர்றவங்க உங்களுக்கு சரியான மேப் போட்டு இந்த ஊருக்கே பிச்சம்பள்ளி ஊருக்கு வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து வழி கேட்டு அட்ரஸ் கேட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக அந்த இடம் உங்களுக்கு சீக்கிரம் வர முடியும். இல்லைன்னா நீங்கள் போய் ஓடையில் போய் மாட்டிப்பீங்க மக்களே. நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் வழி தவறி போய் மாறிப்பேன். இந்த வழியில் போகிறதுக்கு அதில் நேராக போய் உள்ளே போய் வழி போகுதுங்களா, இதுலேயே நேராக போய் அங்கிட்டு ஒரு ஓடை மாதிரி ஒன்று போகுது. அந்த ஓடைக்குள்ளே போய் வழி மாறி போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் அங்கே இருக்கவங்க வீட்டு பக்கத்தில் கேட்டு வழி கேட்டு சரியாக கேட்டு தான் அந்த வழியாக வந்திருக்கேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி கிராமப்புற தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இந்த மாதிரி வரலாற்று பொக்கிஷங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம தேடி பயணம் பண்ணி வீடியோ போட போகிறோம். நாங்கள் இப்போ சொல்கிறதா மக்களை எப்பயும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.